மணிப்பூருக்கு 2 ஆண்டுகளாக இதுவரை பிரதமர் செல்லவில்லை. வயநாடில் இந்த சம்பவம் நடந்து, கோர பலி நடந்து, துயரங்கள் நடந்து 3-4 நாட்கள் ஆகின்றன. இதுவரைக்கும் அமைச்சர்களும் செல்லவில்லை, ஆளுநரும் செல்லவில்லை, ஒன்றிய அமைச்சரவையிலிருந்து யாரும் செல்லவில்லை. என்ன காரணம்? அதுக்கு இருக்க முடியும்? அவர்கள் கல் மனசுக்காரர்கள். மக்கள் மீது அவர்களுக்கு ஒருபோதும் நம்பிக்கை கிடையாது, அனுதாபம் கிடையாது. மாநிலங்களவையில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசும்பொழுது சொல்லுகிறார், நாங்கள் 1 வாரங்களுக்கு முன்பு ரெட் அலர்ட் கொடுத்தோம் என்று உண்மைக்கு புறம்பாக பொய் பேசுகிறார் என்று நான் சொல்லலை. பினராயி விஜயன் கேரளா முதலமைச்சர் சொல்றாரு. என்ன சொல்றாரு? மாநிலங்களவையில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா மிகப்பெரிய பொறுப்பில் இருப்போம், ரெட் அலர்ட் கொடுத்தோன்றாரு. அது பொய். ஆரஞ்சு அலர்ட் கொடுத்தாங்க. ஆரஞ்சு அலர்ட்டுக்கும் ரெட் அலர்ட்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. இப்படி அப்பட்டமா பிணத்தின் மீது அரசியல் செய்கிறார்கள் என்று கேரளா முதலமைச்சர் சொல்லுகிறார். தமிழ்நாட்டை பாஜகவால் புறக்கணிக்கப்பட்ட மாநிலமாக டிக்ளேர் பண்ணிட்டாங்க. கான்ட்ராக்ட்காரர்கள், ஒப்பந்தக்காரர்கள் சரியான முறையில் சம்பளம் கொடுப்பதில்லை, சரியான முறையில் அவர்களை நடத்துவதில்லை, மரியாதை தரைக்குறைவாக பேசுகிறார்கள் என்ற புகாரெல்லாம் வந்திருக்கிறது. விடுமுறை அளிப்பதில்லை என்றெல்லாம். இவர்களுடைய குறையை கேட்ட பிறகு ஏற்கனவே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நான் சொன்ன கோரிக்கையை ஏற்று தூய்மை பணியாளர்கள் விஷவாயு தாக்கி இருந்தவர் குடும்பத்திற்கு ஒரு மிகப்பெரிய தீர்வை ஏற்படுத்தி தந்தார். எங்களுடைய வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டார். அவர்களுக்கெல்லாம் 50% மானியத்தில் 4 விழுக்காடு வட்டியில் மிகவும் நவீனப்படுத்தப்பட்ட வாகனங்களை கொடுத்து மாநகராட்சியிலேயே ஒரு ஒப்பந்தம் போட்டு நிரந்தரமாக அவர்களுக்கு 500 மீட்டர் தினமும் வேலை கொடுப்பது என்று ஒரு புரட்சிகரமான திட்டத்தை கொண்டு வந்த மாண்பு முதலமைச்சர் தளபதி அவர்களுக்கு திண்டுக்கல்லில் இந்த சமயத்தில் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இது இந்தியாவிலே எங்கே நடைபெறாத ஒரு திட்டத்தை செயல்படுத்தியிருக்கிறோம். ஆனால் தூய்மை பணியாளர்களுக்கு கான்ட்ராக்டர்கள், ஒப்பந்தக்காரர்கள் என்ற போர்வையில் அச்சுறுத்தல்கள் இருக்கின்றன. மனசோர்வு ஏற்படுகிறார்கள். எங்களுடைய கோரிக்கை எல்லாம் கூட்டுறவு சங்கங்கள் மூலமாக 500 தொழிலாளர்கள் திண்டுக்கல் மாநகராட்சியில் இருக்கிறார்கள் என்றால் இந்த தூய்மை பணியாளர்கள் அவர்களே தலைவர், செயலாளர், பொருளாளர், நிர்வாக கமிட்டி உறுப்பினர்களை தேர்ந்தெடுத்து கூட்டுறவு சங்கமாக பதிவு செய்து அந்த கூட்டுறவு சங்கத்திற்கு அந்த தொகையை கொடுத்தால் இவர்களே பங்கு பிரித்துக் கொள்வார்கள், வேலையை செய்வார்கள், முதலாளி ஆவார்கள். இப்படிப்பட்ட புரட்சிகரமான திட்டத்தை தமிழ்நாட்டில் துப்புரவு பணியாளர்களுக்கு என்று செய்ய வேண்டும், தீர்வு காண வேண்டும் என்று மாண்புமிகு முதலமைச்சருக்கு இன்று திண்டுக்கல் மாநகரத்தின் மூலமாக நான் இந்த கோரிக்கையை வைக்கிறேன். சட்டப்பேரவையிலும் பேசுவேன், மாண்புமிகு முதலமைச்சரிடம் இதை தெரியப்படுத்துவேன். முத்தமிழறிஞர் கலைஞர் பெயரில் அவர் 100ஆண்டு விழா முடிந்திருக்கிறது. முத்தமிழறிஞர் கலைஞர் பன்முக கூட்டுறவு சங்கம், மல்டி பர்பஸ் கோஆபரேட்டிவ் சொசைட்டி, என்னுடைய திருப்பெரும்புதூர் தொகுதியில் ராஜீவ்காந்தி மல்டி பர்பஸ் கோஆபரேட்டிவ் சொசைட்டி என்று ஆரம்பித்து அதை ஆய்வில் வைத்திருக்கிறோம். அதே போன்று இந்த மக்களுக்காக முத்தமிழறிஞர் கலைஞர் பெயரில் ஒரு கூட்டுறவு சங்கம் ஆரம்பித்து அவர்களே நிர்வாகிகள், அவர்களே இந்த பணத்தை நிர்வகிப்பார்கள், அவர்களே பிரித்துக் கொள்வார்கள். அவர்களுக்கு யாரும் முதலாளி கிடையாது, யாரும் தவறான கணக்கு எழுத முடியாது. காலை வேலை பார்க்கிறார், மாலை வேலை பார்க்கிறார். காலை பதிவேட்டில் அட்டண்டன்ஸில் கையெழுத்து போடுறார், மதியம் கையெழுத்து போட வேணான்றாங்க. சம்பளம் போயிடும்னா சம்பளம் வரோன்றாங்க. மாத கடைசியில் அந்த அரை நாள் சம்பளம் கிடைக்கிறதில்லன்னு எல்லோரும் சொல்கிறாங்க. இதெல்லாம் அநீதி. இதையெல்லாம் போக்க வேண்டும். வெகு விரைவில் மாண்புமிகு முதலமைச்சரை பார்க்கும்பொழுது இந்த திட்டத்தை அவரிடம் சொல்லுவேன். ஏற்கனவே ஒரு திட்டம் கொடுத்தும் உடனே நிறைவேற்றினார். அதுதான் இந்தியா பேசப்படும் திட்டமாக இருக்க போகிறது. ஒரு மிகப்பெரிய என்ன சொல்வது, எங்கள் பாவம் புண்ணியத்தின் மீதெல்லாம் நம்பிக்கை கிடையாது. ஆனால் இந்த உயிரிழந்த தூய்மை பணியாளருடைய குடும்பங்களை எல்லாம் கண்டுபிடித்து அவர்கள் வாழ்க்கையிலே ஒளியேற்றி இருக்கின்ற மாண்புமிகு முதலமைச்சர் இவர்கள் வாழ்க்கையிலேயும் ஒளியேற்றுவார் என்ற நம்பிக்கையோடு அவரை சந்திக்க இருக்கிறேன். கேரளா வயநாடு பகுதிக்கு இதுவரையிலும் மத்திய அமைச்சர்கள் யாருமே போல,
பாரத பிரதமரும் அதை பற்றி எந்த இதுவும் அறிக்கையும் விடலை. இப்போ பார்த்தீங்கன்னா 200க்கு மேற்பட்டவர் செத்துட்டாங்க. இப்போ 4வது நாளாக நடந்துகிட்டு இருக்கு. இப்போ வரையிலும் மத்திய அரசு இதை கண்டுகொள்ளாமல் இருக்கு. அது மக்கள் மீது நம்பிக்கை உள்ளவர்கள், மக்களை நேசிப்பவர்கள் தான் பதபதித்து போவார்கள். நேற்றைக்கு எங்கள் தலைவர் ராகுல் காந்தியும் சகோதரி பிரியங்கா காந்தி அவர்களும் அங்கு ஆறுதல் சொல்லும் பொழுது, கட்டி அணைத்து நாங்கள் இருக்கிறோம் என்று அரவணைக்கும் பொழுது பத்திரிகையாளர் கேட்டார்கள், இந்த தருணத்தை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் என்று. அப்பொழுது தலைவர் ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தியும் சொன்னது, என்னுடைய தந்தை இறந்த பொழுது நாங்கள் எந்த மனநிலையில் இருந்தோமோ, சோகத்தில் இருந்தோமோ, அதே மனநிலையில் இங்கு நிற்கிறோம் என்று சொன்னார்கள். இதுதான் மனிதர்கள் நேசிப்பது உண்மையான தலைவர்கள். மணிப்பூருக்கு 2 ஆண்டுகளாக இதுவரை பிரதமர் செல்லவில்லை. வயநாடில் இந்த சம்பவம் நடந்து, கோர பலி நடந்து, துயரங்கள் நடந்து 3-4 நாட்கள் ஆகின்றன. இதுவரைக்கும் அமைச்சர்களும் செல்லவில்லை, ஆளுநரும் செல்லவில்லை, ஒன்றிய அமைச்சரவையிலிருந்து யாரும் செல்லவில்லை. என்ன காரணம் அதுக்கு இருக்க முடியும்? அவர்கள் கல் மனசுக்காரர்கள். மக்கள் மீது அவர்களுக்கு ஒருபோதும் நம்பிக்கை கிடையாது, அனுதாபம் கிடையாது. ஆனால் மாண்பு முதலமைச்சர், தமிழ்நாட்டு முதலமைச்சர் உடனே 5 கோடி ரூபாய் நிவாரணம் தருகிறேன் என்றார், அறிவிப்பு செய்திருக்கிறார். என்ன நடந்ததுன்னு தெரியாது. நிலச்சரிவு, குறைந்தபட்சம் 50-60 பேர் இறந்திருப்பார், செய்தி போயிட்டு இருக்கு. 5 கோடி கொடுக்கிறார் மாண்பு முதலமைச்சர் அண்ணன் தளபதி. உடனே ஓடோடி சென்ற அந்த மண்ணில மக்களோடு மக்களாக தலைவர் ராகுல் காந்தி நேற்றும் இன்று நின்று கொண்டிருக்கிறார். யார் மனிதாபிமானவர்கள், யார் மனிதர்களை நேசிப்பவர்கள், யார் இந்த தேசத்து மக்களுக்காக இருப்பவர்கள்ன்றதை மக்கள் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இதைவிட பெரிய கொடுமை, கேவலம் என்னவென்றால், மாநிலங்களவையில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசும்பொழுது சொல்லுகிறார், நாங்கள் 1 வாரங்களுக்கு முன்பு ரெட் அலர்ட் கொடுத்தோம் என்று உண்மைக்கு புறம்பாக பொய் பேசுகிறார் என்று நான் சொல்லலை. பினராயி விஜயன் கேரளா முதலமைச்சர் சொல்றார். என்ன சொல்றாரு? மாநிலங்களவையில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா மிகப்பெரிய பொறுப்பில் இருப்போ ரெட் அலர்ட் கொடுத்தோன்றாரு. அது பொய். ஆரஞ்சு அலர்ட் கொடுத்தாங்க. ஆரஞ்சு அலர்ட்டுக்கும் ரெட் அலர்ட்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. இப்படி அப்பட்டமா பிணத்தின் மீது அரசியல் செய்கிறார்கள் என்று கேரளா முதலமைச்சர் சொல்லுகிறார். இதுதான் பாஜகவுடைய சித்தாந்தம், பாசிசம். ரைட்? உச்சநீதிமன்றத்தை தீர்ப்பு, லார்ஜஸ்ட் பெஞ்ச், 7 நீதிபதிகள் கொண்ட அமர்வு இந்த தீர்ப்பை கொடுத்திருக்கிறது. தீர்ப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டியது. இதை யாரும் மறுப்பு சொல்ல முடியாது. நன்றி. அது தொடர்ந்து பேசிட்டே இருக்கோம். ஒதுக்க மாட்டாங்க. தமிழ்நாட்டை பாஜகவால் புறக்கணிக்கப்பட்ட மாநிலமா டிக்ளேர் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் சக்கர வியூகம் அமலாக்கத்துறை பண்ணியிருக்கிறார் ராகுல் காந்தி பேசியிருக்காங்க. இது தமிழ்நாட்டில் எப்படி தொடர்ந்து அமலாக்கத்துறை ஏவுதலின் பேரில் யாராவது அவங்களுக்கு எதிராக பேசினாங்களாம், பத்திரிகையாளர் நீங்கள் கூட உண்மையை போட்டிங்கலாம் தப்பு அப்படின்னா உடனே ரைடு பண்ணுவாங்க, கைது பண்ணுவாங்க. அம்பேத்கர் பேரனையை கைது பண்ணி ஆனந்த் கும்பிட்டு உள்ளே வச்சுருக்காங்க. நம்முடைய சுவாமி ஸ்டென் சுவாமியை பிடிச்சி உள்ளே வச்சாங்க, அங்கேயே இறந்து போயிட்டார். என்ன ஒன்றாலும் பண்ணுவாங்க. பண்ணட்டும். எவ்வளோ நாள் பண்ணுவாங்க? எவ்வளோ பேர் இவங்க சிறைப்படுத்த முடியும்? எவ்வளோ பேர் மேலே வழக்கு போட முடியும்? பிரிட்டிஷ்காரன் செஞ்சதை அப்படியே அவங்க செய்ய முடியும்? இதை எதிர்கொள்வதற்கு மக்கள் தயாராகிவிட்டார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.